ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை ரொம்பவே சத்தான ஒரு பொருளை எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லா விதமான பருப்பு வகையும் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சத்தான ஒரு பொருளாகவும் மாறிடும். நம்ம உடம்புல ஏதாவது சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா கூட இதை நம்ம டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கே தெரியாமல் சரியாக போயிடும். அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு சூப்பரான இட்லி பொடி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் நம்ம 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிதமான தீயில செவக்க வறுத்துடலாம். இது கூட நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல, அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம். பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே புரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்குங்க. இந்த புரோட்டீன் சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு சத்து. இதுதான் நம்மளுடைய எலும்புகளை பலமாக்கும். அதே மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இட்லி பொடி அரைச்சிருக்க மாட்டீங்க. இனிமேல் அரைக்கும் பொழுது இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இப்போ துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதே கடாயில் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாத்தையுமே மிதமான தீயில வச்சு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நிறம் மட்டும் அடியில் மாறிடும், ஆனால் சரியாக வறுபட்டு வந்திருக்காது. ஸோ இப்போ இதுவுமே நல்லா வறுபட்டு வந்தாச்சு, எடுத்துடலாம். மீண்டும் அதே பேனில் 50 கிராம் அளவுக்கு முழு பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். கூடவே 50 கிராம் அளவுக்கு கொள்ளு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே கொஞ்சம் வறுபடுறதுக்கு நேரம் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். முழு பச்சை பயிரில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது. கொள்ளு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தினம் இதை நம்ம சாப்பிட்றது மூலிமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு நமக்கு ரிலீஸ் ஆகும். இதையும் மிதமான தீயில வச்சு செவக்க வறுத்தெடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதையும் அந்த பிளேட்லேயே கொட்டிக்கலாம். அடுத்தது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பெருஞ்சீரகம் இல்லைங்க, சின்ன ஜீரகம் சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துருக்கேன். அடுத்தது இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு, எந்த எள்ளுனாலும் பரவாயில்ல. இதையும் மிதமான தீயில வச்சு ரோஸ்ட் பண்ணிடலாம். ஏன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும். அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாக வறுபட்டு வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பொருளாக நீங்கள் சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க. மிளகு ஜீரகம் எள்ளையும் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 15 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவுகளுக்கு ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். கருவேப்பிலை சேர்க்காம கூட செய்யலாம், ஆனால் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் கருவேப்பிலையே சாப்பாட்டிலேருந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம அரைச்சிறதுனால யாராலையும் ஒதுக்க முடியாது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வறுத்தெடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட நீங்கள் ஒரு 4-5 பல்லு போல் பூண்டு கூட உரிக்காத பூண்டை வதக்கி விட்டு அதை கூட இது கூட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை, ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டால் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல ஒரு வாசனையாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்க்கும்பொழுது செரிமானம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நைட் நேரத்தில் நம்ம தோசை சாப்பிட்டுட்டு படுக்கிறோன்னா நமக்கு சரியாக செரிக்காது. அந்த மாதிரி சமயத்தில் வாயு கலைஞ்சு செரிமானம் ஆகிறதுக்கு பெருங்காயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நம்ம இட்லி பொடியாக மட்டும் பயன்படுத்த தேவையில்லைங்க. நம்ம சாதத்துக்கு மேலே தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அல்லது பருப்பு சாதம் சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ கூட இது கொஞ்சோண்டு தூவி விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய இட்லி பொடியை விட இந்த மாதிரி பருப்பெல்லாம் சேர்த்து போட்டு செய்யும் போது அது இன்னுமே கொஞ்சம் கூடுதல் ஆரோக்கியத்தோடையும் இருக்கும், கூடுதல் சுவையோடையும் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் இட்லி பொடி இல்லாமல் சாப்பிடவே மாட்டீங்க. ஸோ இட்லி பொடி விரும்பி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.